வெல்கம் டு அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய வெரைட்டிஸ் நெக்கு கட் பண்ணி பார்க்க போகிறோம். சுடிதாராக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நெக் டிசைன்ஸ் வந்து சிலருக்கு வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். நான் அழகாக உங்களுக்கு வரைஞ்சி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு நெக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதனுடைய சென்டரை பாருங்கள். இந்த பாருங்கள், இப்படி சென்டர் பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஒரு சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஷேப்பு மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா போதும். கேன்வாஸை நீங்கள் இப்படி இந்த மாதிரி கேன்வாஸ் இருக்குன்னு வைங்க. இந்த கேன்வாஸில் இது வந்து ஃபோல்டிங் சைடாக இருக்கணும். இதில் நீங்கள் உங்களுடைய நெக்கு உயரம் எவ்வளவோ அதை விட ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே காமனாக வந்து நீங்கள் சுடிதாராக இருந்தாலும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, கழுத்து அகலம் உங்களுக்கு எவ்வளோ வருதோ ஒரு 2.5 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பாதி அளவு, இந்த பாதியை நீங்கள் அப்படியே, இப்போது இதுதான் உங்களுடைய நெக்கோட உயரம்னு வச்சுக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பாருங்கள், அவ்வளோதான். இப்படி வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கும் பொழுது இந்த மாதிரி அழகாக வந்துடும். இந்த 1.5 இன்ச்சு நான் எதுக்கு எக்ஸ்ட்ரா விடுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு அவுட்லைன் மாதிரி இப்படி கொண்டு வரணும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இப்படி ஒரு அவுட்லைன் கொண்டு வந்து தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ நீங்கள் இதையும் இந்த அவுட்லைனும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக நெக் டிசைன் வந்துடும். இப்போ இந்த நெக்கு பாருங்கள், இது வந்து ஸ்டெப் நெக்கு. இப்போ இந்த மாதிரி வெட்டணும் அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி இந்த பாருங்கள், அந்த சென்டரை பாருங்கள். இந்த சென்டரை பார்த்துட்டு இங்கே எப்படி வருதுன்னு பாருங்கள். இது ரொம்ப இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நெக்கு டிசைன் வரைஞ்சிடலாம். இப்படியே வருது இல்லைங்களா, அந்த ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள். இதனுடைய ஒரு பாதியை நீங்கள் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், கேன்வாஸ் வந்து உங்களுடைய கேன்வாஸோட ஃபோல்டிங் சைடு இது வந்து உங்களுக்கு இந்த இடம் நீங்கள் ஒரு மேக்ஸிமம் 5 இன்ச்சு, மொத்தத்தில் ஒரு 5 இன்ச்சு மடிச்சிங்கன்னா போதும் கேன்வாஸு. இது வந்து உங்களுடைய கழுத்து உயரம்னு வச்சுக்கோங்க. அதோட எக்ஸ்ட்ரா நீங்கள் 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு எடுங்க. இப்போ இந்த நெக்கை பாருங்கள், இந்த சைடில் எப்படி இருக்குது அதே மாதிரி நீங்கள் வரைய போகிறீங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி கொண்டு போக போகிறீங்க. இப்போ இதை நீங்கள் கட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த 1.5 இன்ச்சு வந்து ஒரு அவுட்லைன் இப்படி ஒரு அவுட்லைன் போட்டுருங்க. இப்போ அதே மாதிரி இந்த நெக்கு கூட பாருங்கள். பார்த்துட்டு இது நீங்கள் எப்படி சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணால் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். சைடில் இப்படி வந்துட்டு இப்படி ஒரு வளைவு வந்துட்டு இப்படி போகுது. அவ்வளோதான். அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கிறலாம். இதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது நெக்கோட உயரம் அப்படின்னா இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து அவுட்லைனு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு நெக்கு இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், இதில் நான் உங்களுக்கு ஒரு சில நெக் டிசைன்ஸ்லாம் நான் வரைஞ்சிருக்கேன். எந்த நெக்கை கட் பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நான் பக்கத்துலேயே சைடில் வரைஞ்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி இது வந்து ஒரு ஸ்டார் நெக்கு, இது வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக்கு. இதெல்லாம் பாருங்கள் பக்கத்தில். இப்போ ஒரு பாதியை நீங்கள் வரைஞ்சிட்டு திருப்பின உடனே இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் எப்படி நெக்கு வந்து உங்களுக்கு டிசைன் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இந்த நெக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு நான் வந்து கேன்வாஸில் கட் பண்ணியும் காட்டுறேன். இப்போ நம்ம கேன்வாஸில் கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் கேன்வாஸ் வந்து டோட்டலாகவே ஒரு 5 இன்ச்சு அகலத்தில் தான் நான் மடிச்சிருக்கேன். நிறைய கேன்வாஸை வேஸ்ட் பண்ணாதீங்க, இதுவே போதும் நம்மளுக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நெக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு வருது அப்படின்னா நம்ம 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 7.5 வச்சுக்கிறலாம். இங்கே வந்து நம்ம யூஸ்வலாக 2.5 இன்ச்சு வைக்கணும். இப்போ இந்த 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த ஒரு பாதியை மட்டும்தான் நான் வரைகிறேன். அவ்வளோதான். இப்போ சைடில் வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு இப்படி ஒரு அவுட்லைன் எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம இன்னொரு நெக்கு வரையலாம். அதே மாதிரி இங்கேருந்து 2.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த 2.5ன்றது உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 3 வந்தாலும் நீங்கள் 3 எடுத்துக்கலாம். கழுத்து அகலம் எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு நெக்கு வந்து உயரம் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதை விட எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு கேன்வாஸ் வந்து கீழே 1.5 இன்ச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும்.
இப்போ நம்ம இன்னொரு நெக் வரையலாம். கழுத்து அகலம், கழுத்து உயரம் அவங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை அப்படி அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் நம்ம ஒரு 3 நெக்கு உங்களுக்கு நான் வரைஞ்சே காமிக்கிறேன். இப்போ நான் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு மறுபடியும் ஒரு 3 நெக்கு நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். நான் ஏன் கேன்வாஸில் வரைகிறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லா நெக்குமே வந்து டிசைன் நெக்குனாலே கேன்வாஸில் கட் பண்ணி அயன் பண்ணி தைச்சி போட்டிங்கன்னா தான் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். அதனால தான் நான் துணியில் வெட்டாமல் உங்களுக்கு டைரெக்டாக கேன்வாஸில் எப்படி வெட்டுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அடுத்தடுத்த 3 நெக்கையும் வெட்டிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இப்படி கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, இதுதான் நெக்கு, இது கிடையாது. சிலர் வந்து இதுதான் நெக்கு டிசைன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பாருங்கள், இது வந்து வேஸ்ட்டு தான், இதுதான் நம்மளுக்கு நெக்கு. இதுதான் நெக்கு, எல்லாத்துலேயுமே இப்படி தான் வரும். நான் மற்றதையும் வெட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம நெக்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. அடுத்தது பாருங்கள், நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ நான் ஒரு சில நெக்கெல்லாம் உங்களுக்கு நான் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 6 நெக்கு நான் கட் பண்ணியும் இங்கே நான் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு இமேஜினேஷன் பண்ணி எப்படி கட் பண்ணுறது, நிறைய டிசைன்ஸ்லாம் நீங்களே கற்பனை பண்ணி கட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.